அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன பொருத்தனையோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் குறித்து செம்பொருளில் நாம் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு காணிக்கையை திருடுவது பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். காணிக்கையை திருடுவது பாவம். கடவுளுக்கு கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 24 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கடவுளுக்கு உரியது. அப்புறம் இன்னொரு சங்கீதம் சொல்லுது, வானத்தை அவர் தனக்கு சிங்காசனமாக தெரிந்து கொண்டார், பூமியையோ அவர் மனுப்புத்திரருக்கு கொடுத்தார் என்று இருக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் படைத்து அதனை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நமக்கு உழைக்க வேண்டிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அந்த உழைப்பில் இருந்து என் மகன் என் மகள் மகிழ்ச்சியோடு எனக்கு எதையாகிலும் தரமாட்டாரா என்று எதிர்பார்த்தும் கொண்டும் இருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால், எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமேயானால், ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை அரும் பாடுபட்டு பாலூட்டி சீராட்டி வளர்ப்பார்கள், படிக்க வைப்பார்கள், வயிற்றை வாயை கட்டி தம் பிள்ளைகள் கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பார்கள். அவர்கள் வயது சென்றபோது அவங்களுக்கு பென்ஷன் வரும், சாப்பாட்டுக்கோ எதுக்கோ குறைவு இருக்காது. ஆனாலும் தன் பிள்ளைகள் சம்பாதித்து தனக்கு ஏதாகிலும் கொண்டு வர மாட்டார்களா என்கின்ற ஏக்கம் நிச்சயமாக எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் நிறைவா இருந்தாலும் தன் பிள்ளைகள் அவர்களுடைய சம்பாத்தியத்தால் தனக்கு எதையாகிலும் வாங்கி கொண்டு வரமாட்டார்களா? அதனுடைய நோக்கம் நான் கொடுத்தேன் ஆகையால் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. அன்பின் நிமித்தமாக என் பிள்ளைகள் என்னை எப்படி பார்க்கிறார்கள், என் மக்கள் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள், என் மக்கள் என் மீது எவ்வளவு கரிசனை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் எதிர்பார்ப்பார்களாம். அதுபோலதான் நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். உழைக்க வேண்டிய பலனையும் நமக்கு கொடுக்கிறார். இவை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என் பிள்ளைகள் தங்களுடைய உழைப்பின் பலனால் வருகின்ற அனைத்திலும் எனக்கு ஏதாகிலும் தருவார்களா என்று அன்பின் நிமித்தமாக அவர் எதிர்பார்க்கிறார். நான் கொடுத்தேன் அதனால நீங்களும் கொடுக்கணும், அப்படி இல்லை. என் பிள்ளைகள் தன்னுடைய கரங்களால் உழைத்தவற்றில் இருந்து அன்பின் நிமித்தமாக எனக்கு எதை கொடுக்கிறார்கள் அதை கடவுள் எதிர்பார்க்கிறார். மல்கியா புத்தகத்திலே கடவுள் நீங்கள் என்னை கொள்ளையடிக்கவில்லையா என்று கேட்கிறார். அப்போது அவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், நாங்கள் எதனால் உம்மை கொள்ளையடித்தோம்? 8ஆம் வாக்கியம் அப்படி இருக்கிறது. மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய
1/10 காணிக்கையிலும் தான். ஆகையால் முதல் குறிப்பை இப்படி அமைத்திருக்கிறேன். ஆண்டவருக்குரியதை எடுப்பது பாவம். ஆண்டவருக்குரியதை எடுப்பது பாவம். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான் நீங்கள் என்னுடையவைகளை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடையதை வச்சுக்கிறதும் ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான், அதை திருடி வச்சிருக்கிறதுன்றதும் ஒன்று தான். நம்ம பல நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோம், திருடுறதுன்னா வேறு ஒருவருடையதை எடுத்துக்கொள்வது என்று நாம் நினைக்கிறோம். வேறு ஒருவருடையதை கொடுக்காமல் இருப்பதும் திருட்டுத்தான். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், எனக்குரிய பங்கை நீங்கள் கொடாமல் நீங்கள் இப்படி வைத்திருப்பது பாவம் என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் பெத்த மகிழ்ச்சி, பெருமை. ஆனால் கடவுள் இங்கே சொல்லுகிறார், உங்கள் மூதாதையர்கள் வழி நீங்கள் நடக்கவில்லை. ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்களே, யாக்கோபின் கோத்திரம் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்கு என்கின்ற ஆசாரியருக்கு தசம பாகம் காணிக்கை கொடுப்பார். யாக்கோபு பொருத்தனை செய்து கொள்ளுவார். ஆண்டவரே, நீர் என்னை என் தந்தையின் வீட்டிற்கு திரும்ப அழைத்து வருவீரேயானால் நான் 1/10 உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லுவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், யாக்கோபின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஆனால் அவர்கள் பொருத்தனை இட்டு கொண்ட வண்ணம், அவர்கள் செய்த வண்ணம் என்னால் கடவுளுக்கு காணிக்கையோ தசம பாகமோ கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற நாம் கடவுளுடையதை திருடுவதற்கு சமமானவர்கள். 1/10 ஆண்டவருக்கு உரியது. நாம் பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்குவோம், 10,000 ரூபாய் அதில் கோயிலுக்கு கொடுக்கணும். ஐயோ, 10,000 ரூபாய் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்னங்க பண்ணுறது அப்படி நாம் யோசிக்கிறோம். சில தடவை என்ன யோசிக்கிறோன்னா, நான் 10,000 ரூபாய் எடுத்து வச்சுருவேங்க, அதிலிருந்து நான் கோயிலுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், அப்புறம் அப்பப்போ ஊழியக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், அப்புறம் மீதி கொஞ்சம் கொடுப்பேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டியவை அவை. மீதி தான தர்மம் செய்வதெல்லாம் மீதி இருப்பதில் நாம் செய்ய வேண்டும். இந்த 1/10 ஆண்டவருக்குரியது, அதை வைத்துக்கொண்டு நாம் செய்வது தவறு, அது பாவம். ஆண்டவருக்குரியதை நாம் வைத்திருக்க முடியுமா? ஒருத்தருடைய பொருள் அதை நம்மகிட்ட கொடுத்துட்டு போறாரு, திருப்பி வராரு, வந்துட்டு நம்மளே பார்க்குறாரு தினைக்கும். நாம் அந்த பொருளை நம்மக்கிட்டே வச்சிருந்தோம்னா நம்ம மனசாட்சி குத்துமா குத்தாத? குத்தணும். அப்படி குத்தலை அப்படின்னா பாவம் நம்மில் பெருகி போய் இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவருக்கு உரியதை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும், அதை எடுப்பது பாவம். இரண்டாவதாக, அந்நியரை உபசரிக்க, ஏழைகளை தாங்க காணிக்கை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால் அது பாவம். ஏன்னா பின்னாடி அதை தான் சொல்றாரு ஆண்டவர். 10ஆம் வாக்கியத்தில், என் இல்லத்தில், என் இல்லத்தில்னா என் கோவிலில்னு அர்த்தம், என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 1/10 முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள். நாம் கடவுளுக்குரியதை வைத்துக் கொள்வோமே ஆனால் அது பாவம். எவ்விதத்தில் பாவம்? அது ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆலயத்தின் வழியாக செய்யப்படுகின்ற ஊழியங்கள் எல்லாம் அதிலே தான் செய்யப்படும். அப்பனா ஊழியத்திற்கு
தடையாக அந்த காணிக்கையை நாம் கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்காவிட்டால் ஊழியத்திற்கு நாம் தடையாக இருக்கிறோம் என்பது பொருள். நாம் நினச்சிக்கலாம், நான் கோயிலுக்கு போவேன், காணிக்கை போடுவேன், என்னால் முடிஞ்சதை நான் கவர் காணிக்கையில் வைப்பேன், நான் வந்துடுவேங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருக்குரியதை நாம் வைத்திருப்போமே, ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் தடுக்கிறோம் என்பது பொருள். இரண்டாவது, உபாகமம் 14ஆம் அத்தியாயம் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். 28, 29 கடவுள் சொல்லுவார், இந்த ஆலயத்தில் வருகின்ற இந்த 10ல் 1 பங்கை காணிக்கையை வைத்துத்தான் ஏழைகள், கைம்பெண்கள், அனாதைகள், அந்நியர்கள் இவர்களை திருச்சபை விசாரிக்கும். அப்போ கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுக்காமல் இருப்பது பாவம். ஏன் பாவம்? கடவுளுடைய ஊழியத்தை அதனால்தான் செய்ய வேண்டும். நாம் கொடுக்காமல் இருக்கிற போது ஊழியத்தை தடுக்கிறோம் என்பது பொருள். இரண்டாவது, இப்படி ஏழைகள், அந்நியர்கள், அனாதைகள், விதவைகள் இவர்கள் பராமரிக்கப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் அதுக்கு அர்த்தம். கடவுளுக்குரியதை நான் கடவுளுக்குரிய ஆலயத்தில் வைப்பேனேயானால் ஆலயத்தின் வழியாக அந்நியர்களும் அனாதைகளும் விதவைகளும் சந்திக்கப்படுவார்கள், அவர்களுடைய வாழ்வு காக்கப்படும். நான் கொடுக்காவிட்டால் அவர்களுடைய வாழ்வை பறிக்கிறேன் என்று அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த காணிக்கை கொடுப்பது என்பது மன்னாவை போன்று. நீங்க மன்னாவை பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து வரும், கடவுள் தான் கொடுப்பார். அதை அதிகமாக சேர்த்தவர்களுக்கு அது அதிகமாக இருந்ததும் இல்லை, குறைவாக சேர்த்தவர்களுக்கு அது குறைவாக இருந்ததும் இல்லை. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் கொடுக்கிறார், எல்லோருக்கும் அது இருக்கிறது. இதேதான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அதை கொண்டு நாம் எல்லோரும் பயன்பெறும் விதத்தில் கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் தசம பாகம் காணிக்கை அப்படின்றது வேறு ஒரு பார்வையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரேல் பாரம்பரியத்தில் அது இந்த உலக பொருளாதார அமைப்புக்கு எதிர்த்தாற்போல் அமைக்கப்பட்ட ஒரு பொருளாதார அமைப்பு. It is an economical structure which was derived from the God. ஏன் அப்படின்னா, உலக பொருளாதார அமைப்பில் ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள், பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருப்பார்கள், பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டுவார்கள். ஆனால் இறைவனுடைய அமைப்பில் ஆலயம் இருக்கும், அந்த ஆலயத்தில் ஏழைகளுக்கு வாழ்வு உண்டு. அங்கே அனாதைகள் பாதுகாக்கப்படுவார்கள். யாரும் இல்லாத விதவைகள் அப்படின்னா அந்த காலகட்டத்திலையும் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது, கஷ்டம். அதுவும் குறிப்பாக அந்த காலத்தில் ஆண் துணை இல்லைன்னா உணவுக்கான வழி இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆலயத்தின் வழியாக காக்கப்படுவார்கள், ஆண்டவரின் வழியாக காக்கப்படுவார்கள். அப்போ ஆண்டவருடைய மக்கள் என்று சொன்னால் அவர்கள் பிறர் மீது கரிசனை கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் காணிக்கையை சேர்ப்பார்கள். அந்த காணிக்கை வழியாக இத்தனை பேருடைய வாழ்வு காக்கப்படும். இதுதான் இந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர். இதை வைத்து கொண்டுதான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அதனை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டார்கள், ஒருவருக்கும் ஒன்றும் குறைவுபட்டு போனது இல்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, கடவுளுக்குரியதை திருடி வைத்திருப்பது, நான் திருடலைங்க அப்படின்னா கூட கடவுளுக்குரியதை கொடுக்காமல் நாமே வைத்திருப்பது திருட்டுக்கு சமம். அது பாவம். ஆண்டவருக்குரியதை எடுப்பது பாவம். அந்நியரை ஏழைகளை உபசரிக்க மறுப்பது பாவம். மூன்றாவதாக, காணிக்கை அர்ப்பணிப்பின் அடையாளம், ஆசிக்கான வழி.
காணிக்கை அர்ப்பணிப்புக்கு அடையாளம், ஆசிக்கான வழி. பல நேரங்களில் நாம் என்ன நினைத்து விடுகிறோம், நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபாய் கோயிலுக்கு காணிக்க போட்டேன், வாரம் நான் காணிக்க போடுறேன். அதுக்கப்புறம் கோயிலில் கேட்கும் போதெல்லாம் அது உண்டியல் காணிக்கையானாலும் சரி, அறுப்பின் தோத்திர பண்டிகை காணிக்கையானாலும் சரி, நற்செய்தி பணி ஆனாலும் சரி, எந்த ஊழியத்துக்கான காணிக்கையானாலும் சரி, நான் கொடுத்து விடுகிறேன், இதோடு என்னுடைய பணி முடிந்து விடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். கடவுளுக்கு பணம் முக்கியம், அவசியம் அல்ல. அது ஆலய பராமரிப்புக்காகவும் மக்களுடைய பராமரிப்புக்காகவும். ஆண்டவருக்கு நம்முடைய மனங்கள் தான் மிக மிக முக்கியம், பணம் அல்ல. ஆண்டவருக்கு மனம்தான் முக்கியம். அதனால தான் பக்தன் பாடுறாரு, மகனே மகளே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்று பக்தர் பாடுகிறார். பல நேரங்களில் நாம் தசமபாகம் தானே கொடுக்கணும், கொடுத்துட்றேன், காணிக்கை தானே கொடுக்கணும், கொடுத்துட்றேன், அப்புறம் என்ன, அவ்வளவுதான், எனக்கு மோட்ச வாழ்வு உண்டு என்று நாம் இப்படியும் நினைக்கிறோம். பணத்தால் கடவுளை ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் பல ஆலயங்கள்னா வேற வேற சமயத்தை சேர்ந்த நண்பர்களை நான் சொல்ல, கடவுளுக்கு பணம் முக்கியம் அல்ல, அது நிர்வாகத்துக்காக, மக்களை பராமரிப்பதற்காக. ஆனால் கடவுள் நம்முடைய மனங்களை எதிர்பார்க்கிறார். காணிக்கை வழியாக தன்னை என் மகன் அர்ப்பணிக்கிறானா, என் மீது அன்பு கொண்டிருக்கிறானா என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த தவக்காலம் நம்மை ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கின்ற காலம். அது எல்லாவற்றாலும் இருக்க வேண்டும், அது பணத்தாலும் இருக்க வேண்டும், அது மனத்தாலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மனதை கொடுக்கின்ற போது நாம் மீட்பை பெறுகிறோம். நாம் பணத்தை கொடுக்கிற போது பிறரும் மீட்படைய வாழ்வடைய நாம் உதவுகிறோம். காணிக்கை அர்ப்பணிப்புக்கு அடையாளம். என்னுடைய உள்ளத்தாலும் என்னுடைய உடைமைகளாலும் நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். என்னுடைய உள்ளத்தாலும் என்னுடைய உடைமைகள் எனக்குரியவற்றில் இருந்து நான் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை நான் கனப்படுத்துகிறேன். கொடுப்பது கடவுளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. எப்படி? இந்த உலகத்தெல்லாம் படைச்சார், எல்லாத்தையும் படைச்சார், அதை நம்ம கையில கொடுத்துட்டு போனார். அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் மரிக்கும் அளவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி கொடுப்பது என்பது அன்பின் அடையாளம். நம்மீது வைத்த அன்பினால் தான் கடவுள் தம் ஒரே மகனையே நமக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு கொடுப்பதை கண்ணெதிரில் நம்ம பார்க்கல, இருந்தாலும் அதை அனுபவிக்கிறோம். கடவுள் கொடுத்ததையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு கடவுளுக்கு கொடுப்பதில் நாம் கடவுளை வஞ்சிப்போமேயானால் அது பாவம். அதை நாம் இந்த தவக்காலத்தில் சரி செய்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கடவுளுக்குரியதை ஒருபோதும் தன்னிடத்தில் வைத்து கொண்டது இல்லை. யோவான் 14-17 அத்தியாயத்தை படித்து பாருங்கள். அவர் சொல்லுவாரு, நீர் என்னிடத்தில் கொடுத்த எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நான் கொடுத்து விட்டேன். அவர் மக்களை பற்றி சொல்லுவார்.
அவருடைய ஆவியை பற்றியும் சொல்லுவார். ஆண்டவரே, என் ஆவியை உமது கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். கடவுள் கொடுத்த எதையும் இயேசு தன்னிடத்தில் வைத்துக் கொண்டது இல்லை. இயேசு சொல்லுவார், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். இயேசு தன்னை முற்றிலும் கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தார். அவருடைய அர்ப்பணிப்புக்கு அடையாளம்தான் இந்த சிலுவை. இந்த சிலுவை நம்மில் பல நேரங்களில் அலங்கார பொருளாக மாறி இருக்கிறதே தவிர அது அர்ப்பணிப்பின் பொருளாக நம்முடைய வாழ்வில் இருக்கவில்லை. வெள்ளியில், தங்கத்தில் நாம் நம்முடைய உடலில் அதனை அணிந்து கொள்கிறோம். நம்முடைய மனதில் நாம் அதை அணிய வேண்டும். சிலுவை அர்ப்பணிப்புக்கு அடையாளம். இந்த காலை பொழுதிலே, இந்த தவக்காலத்தில் கடவுளுக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கும் விதத்திலே நம்முடைய உள்ளத்தாலும் உடைமைகளாலும் ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். அப்போது ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.